ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேம் விளையாட போறோம். ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு அந்த கேம் விளையாடுறதுக்காக. அது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ரொம்ப ஈஸியானது. அப்புன்னு சொன்னா நீங்க எந்திரிச்சு நிக்கணும், டவுன் சொன்னா உட்காரணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது. குயிக்கா விளையாட போறோம். எல்லாரும் எந்திரிச்சு நிக்காத வரைக்கும் திரும்ப விளையாண்டுட்டே இருப்போம். ஓகேவா? அப் டவுன், அப் டவுன், டவுன் அப். ஓகே, இது கிளியர் இல்லையா? இப்போ வந்து அந்த கேமே கொஞ்சம் வேற மாதிரி விளையாட போறோம். அப்னு சொன்னா எல்லாரும் உட்காரணும், டவுன் சொன்னா எந்திரிக்கணும். ஓகே, அப் டவுன், அப் டவுன், டவுன் அப். கேம் முடிஞ்சு. ரெண்டு ரீசனுக்காக விளையாடணும். ஒன்று எல்லாரும் தூங்காம இருக்கணும், இன்னொரு ரீசன் வந்து நான் சொல்றேன். எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்லைடில் போட்டிருக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டப்பட்டார்கள். ரெஃபரன்ஸ் வந்து லூக்கா 23:34. இது வந்து காலகாலமாக நம்ம பார்த்துருக்குறோம். இது ஃபர்ஸ்ட் வேர்டு. இது ஜீசஸ் வந்து அந்த குருசிஃபிகேஷனுக்குள்ள போயிட்டு அவர் வந்து மேல இருந்து ஃபர்ஸ்ட் சொல்ற வேர்டு இதுதான். ஓகேவா? இதுல நம்ம வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் இவர்களுக்கு மன்னியும் அப்படின்றது மட்டும் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு we wanted to meditate on that. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இவர்களுக்கு மன்னியும் அப்படின்றத வந்து இவர்களுக்கு அப்படின்னா யார்? ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் பைபிளுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மத்தேயு இல்லை மார்க்கு, லூக்கா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு இந்த இவர்கள் அப்படின்றதுல. அதில் ஒன்னொன்னா யார் யாருன்னு பார்ப்போம். அதில் நெக்ஸ்ட் ஓகே, அதில் வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சோல்ஜர்ஸ். ஏன்னா ஜீசஸ் வந்து அந்த ஒரு காட்சியை வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. குருசிஃபிகேஷன் அந்த இதில் கொல்கத்தா மலையில மேலே இருக்கிறாரு. அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கேம்பிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காலகாலமா இந்த இது நடந்துட்டு இருக்கு. குற்றவாளிகளை கூட்டிட்டு வந்து குற்றவாளிகளுக்கு வந்து நீங்க வந்து குருசிஃபை பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஆர்டர். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் இது கிடையாது. they have been doing this for so long. இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது யாரை வந்து கிறிஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்றது ரீசன் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஆர்டர் வந்து 3 பேர் கிறிஸ்டிஃபை பண்ணணும், வேலையை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க டைம் பாஸுக்காக வந்து கீழே உட்காந்து சீட்டு போட்டு விளாண்டு அந்த அவங்களுடைய பொசிஷன், ஒவ்வொருத்தவங்களோட பொசிஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது வந்து உனக்கு, அது வந்து எனக்கு அப்படின்றது கேம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க, விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஜீசஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். செகண்ட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிலாத்துவா இருக்கலாம். மத்தேயு 27:24 எடுத்தவங்க யாராவது வாசிக்கலாம். மத்தேயு 27:24. ஓகே, ஸோ வந்து அவர் வந்து அவரும் ட்ரை பண்றாரு. ஓகே, இவன்கிட்ட வந்து நான் குற்றமும் ஒரு குற்றமும் அடையில, பரபாஸ் வந்து பண்ணுவோமா, என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்றாரு. ஆனா ஒன்றும் யாருமே ஏத்துக்கல. அதனால வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கை கழுவி கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு சொல்லியிருக்கலாம் ஜீசஸ். இன்னொரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் பிரீஸ்ட் அண்ட் ஸ்கிரைப்ஸா இருக்கலாம். பிரதான ஆசிரியர், காலங்காலமா பார்த்துட்டு இருக்க பிரதான ஆசிரியர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஜீசஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பையும் மத்தேயு 26:3-4 யாரும் எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்வாய் எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை. ஓகே, ஸோ ஏற்கனவே அவங்களும் வந்து ஜீசஸ் வந்து எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிசேயர், சதுசேயர், மத்தேயு 12:14 வேற யாராவது வாசிப்போம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஓகே, ஸோ நிறைய ஒரு பெரிய கூட்டம் வந்து அவரை கொலை பண்றதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீஃப் பிரீஸ்ட் அண்ட் ஸ்கிரைப்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிலாத்துவும் ஒரு வகையா அதுக்கு காரணமா இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பைபிள் படி பார்த்தோம்னா ஒரு ரெஃபரன்ஸ்ல இவங்க இருக்கிறாங்க.
இதை தவிர இன்னொரு ஆட்களும் இருக்கிறாங்க. யாராவது தெரியுமா? ரொம்ப ஈஸியான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம தான் இல்லையா? யூ அண்ட் மீ. நம்ம பண்ண பாவத்துக்காக தான் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கேத்தரின் அன்னைக்கு காலையில எதுக்கு வந்து உனக்கு நானும் அவளுக்கு ஏதாவது சொல்லலாம், நம்ம படிச்சதெல்லாம் வச்சு அவளுக்கு சொல்லலாம்னு பார்த்தா அவ ஒரு லெக்சர் கொடுத்துட்டு போயிட்டா எனக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் வி இல்லையா? ஸோ அந்த யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வி. நம்மளுடைய பாவத்துக்கு அந்த இவர்களுக்கு அப்படின்றதுக்கு வந்து இட்ஸ் கிளியர் தட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அஸ். நம்ம பண்ற ஒவ்வொரு பாவத்தினால தான் அது எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்காக தான் ஜீசஸ் கேம் ஹியர். நம்மளுடைய பாவத்தினால தான் அவர் வந்து அந்த சிலுவையில வந்து அறையப்பட்டார். அது அடுத்தது வந்து இவர்களுக்கு மன்னியும். ஸோ ஐ எம் கோயிங் டு த செகண்ட் ஒன். மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆனா மன்னியும் அப்படின்றதுக்கு ஸோ மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. He just praying to God to for forgiving us. ஆனா அந்த forgiveness கிடைச்சிச்சா அப்படின்னா அதுல ஆக்சுவலா ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. அந்த இஃப் கண்டிஷன் பண்ணணும், பார்க்கணும். என்ன இஃப் கண்டிஷன் பார்க்கணும் அப்படின்னா we have to go to மத்தேயு 6:12. அதுலயே இருக்கு, எங்கள் கடனாளி. இது வந்து நம்மளுடைய பரமண்டல ஜெபம், ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி சொல்ற ஜெபம். அது ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நம்மளே சொல்லிட்டு இருக்கோம், நாங்க மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மேல சாட்டிஸ்ஃபை ஆனதா உள்ள வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம எப்படி பண்றோமோ அது வந்து ஜீசஸ் அழகா ஒரு ஸ்டோரி வேற சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி அளக்குறீங்களோ அதே மாதிரி தான் அந்த அளவு தான் உங்களுக்கும் அளக்கப்படும் சொல்லிட்டு, நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட இருக்கிறோமோ அதே தான் நமக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மன்னிக்கிறோமா இல்ல மன்னிக்கிறது மாதிரி நடிக்கிறோமா? இல்ல நிறைய தடவை வந்து நம்மளே யோசித்து பார்ப்போம். நம்ம வந்து மன்னிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ஆக்சுவலா அது மன்னிக்கிற மாட்டோம். அதை வந்து நடிச்சிட்டு இருப்போம் நிறைய தடவை. நம்ம வந்து சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்ப கொஞ்சம் பின்னாடி போய் அந்த சிச்சுவேஷன் போவோம். ஜீசஸ் வந்து மேல இருக்கிறாரு, மேல இருந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு ஆக்டா இல்ல அது ஒரு ரியாக்டா? இல்லையா? ஒரு ஆக்ட் அப்படின்னா நடிக்கிறது, ரியாக்ட் அப்படின்னா பிஹேவியர்ல இருந்து வர்றது. ஓகே, சோ அந்த ஆக்ட் ரியாக்ட்ன்றதுக்கு கொஞ்சம் உள்ள போய் ஆக்ட்னா என்ன ரியாக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ கேன் கிவ் யூ தி கம்ப்ளீட் ஃப்ளோ. ஆக்ட்னா செயல் இல்ல நடிக்கிறது, இல்ல ரியாக்ட்னா வினை. கூகுள் பண்ணதுல இதுதான் எனக்கு வந்துச்சு. ஓகே, அடுத்தது போங்க. ஆக்ட்னா an action what you or other person does. Reaction is when someone does have time to think about their action. இப்ப ஈஸியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு டிராமா போடுறோம். அந்த டிராமாக்கு வந்து ஏதோ ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த ரோலுக்காக நம்ம கொஞ்ச நேரம் வந்து திங்க் பண்ணி அதை பத்தி ஒரு பிரிட்டன் பண்ணி ஒரு நடிப்போம். ஸோ அது வந்து நடிக்கிறது இல்லையா? ரியாக்ட் அப்படின்னா சிச்சுவேஷன்ல உங்களுக்கு டைமே இல்லை, ஒரு சிச்சுவேஷன் வருது, you have to do it. அது பண்றது வந்து until otherwise you don't have your mind, otherwise your soul on that, you won't do it. இல்லையா? that's the difference between act and react. நார்மலாவே கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எல்லாத்தையும் ஒரு இது இருக்கும். கிறிஸ்டியன்ஸ்னா சாந்தமா இருக்கணும், ஃபர்கிவ்னஸ் இருக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து திடீர்னு ஒரு ரியாக்ட் பண்றோம்னு சொல்லி, என்னப்பா நீ கிறிஸ்டியனா இருக்க, என்னப்பா இப்படி இருக்கே, நீ கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே, என்ன நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே ஒரு இது இருக்கும் நம்மளை பார்த்து. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து நடிக்கிற மாதிரி, ஐ மீன் மன்னிக்கிற மாதிரி நடிக்கிறோமா இல்ல உண்மையிலேயே மன்னிக்கிறோமா? இல்ல ஜீசஸ் வந்து மேல இருந்து நினைச்சிருக்கலாம் 3 நாள்ல வந்துட்டு பாத்துக்க, இல்ல நம்ம மேக்கிங் நம்ம அந்த இடத்துல இருந்து அப்படிதான் பார்த்து பண்ணிருப்போம்ல. 3 நாள்ல வந்துட்டு நம்ம அந்த படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி 3 நாள்ல வந்துட்டு அப்புறம் என்ன நடக்குது பாரு அப்படின்னு நினைப்போம். இல்ல நம்ம அந்த இடத்துல இருந்து பார்ப்போமே, that's what we do இல்லையா? ஆனா ஜீசஸோட இது பாத்தீங்கன்னா he reacts to the situation, he is not acting to the situation. So நம்மளோட இதுலயும் நம்ம வந்து we will just take each and every place, every behavior, whatever we do, is it act or reacting? Forgiveness, we forgive others, is it act or react? மற்ற பொய் சொல்ல ஒரு சிச்சுவேஷன் வருது, அதுக்கு வந்து நம்ம வந்து பொய் சொல்றோம் இல்ல, எல்லா தடவையும் நம்ம வந்து சிச்சுவேஷனை வந்து ப்ளேம் பண்ணிடுவோம். சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, கடவுளே
சுச்சுவேஷன் வந்து எனக்கு ஆயிடுச்சு, நான் போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு, கடவுளை இப்படி ஆயிடுச்சு, மற்றவங்களை பத்தி நான் தப்பா பேசுறது சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் கேம் விளாண்டதுக்கு வந்து என்னன்னா, சுச்சுவேஷன் வந்து நம்ம பிளேம் பண்ணிடுறோம். நம்ம வந்து பழகிட்டோம், சுச்சுவேஷன்ல வந்து அப்னா எந்திரிக்கணும்னு பழகிட்டோம், டவுன்னா உட்காரணும்னு பழகிட்டோம், இந்த சுச்சுவேஷன்ல பொய் சொல்லணும்னு பழகிட்டோம், இந்த சுச்சுவேஷன்ல தப்பு பண்ணணும்னு பழகிட்டோம், இந்த சுச்சுவேஷன்ல forgive பண்றோமா நடிக்கணும்னு பழகிட்டோம். பட் ஆர் வி ரியலி forgiving others? இல்லையா? ஸோ ஜீசஸ் வந்து நமக்காக தான் வந்தாரு. He did the first thing, he did the reaction, he did forgiveness. அப்புறம் பாத்தீங்கன்னா the condition is we have to forgive others, then only we will get the forgiveness from God. So அதுக்கு வந்து are we going to act as Christians, or are we going to really react to the situation and be a Christian? இல்லையா? நம்ம வந்து இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணல அப்படின்னா டெய்லி இல்ல நெக்ஸ்ட் இயர் ஒவ்வொரு தடவையும் God is going to forgive our sins, it's going to be a clean slate, but again we are going to come back to the sin, again going to ask, it's going to be a rotation, yeah, until otherwise we get that behavior, we are not going to change ourselves. How to overcome or how to get that reaction from our end instead of acting அப்படின்னா through Bible, read the Bible, meditate it, get it from God. That's all the solution. So let us all pray. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய். நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே, இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக கொடான கொடுத்து தாப்பனே. ஆம் ராஜா, நீங்கள் வந்து எங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிங்க தகப்பனே. அதுதான் தகப்பனே அவங்களோட ப்ரேயர் தகப்பனே. அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எங்களுக்காக நீங்கள் பணிஞ்சு பேசுனீங்க தகப்பனே. அதெல்லாம் நாங்கள் உரைக்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக தகப்பனே நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே, விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக பண்ணீங்க தகப்பனே. அந்த ஒரு ஃபர்கிவ்னஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் எங்களுக்காக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்கிவ்னஸை அக்செப்ட் பண்ணுறோம் ராஜா. We don't want to act தகப்பனே, we don't want to act like we are forgiving others, or we don't want to act like a Christians தகப்பனே. We want to react தகப்பனே. அதுக்கு எங்களை நீங்கள் தானே தயார் பண்ணுங்க ராஜா. நன்றி தகப்பனே. இரட்சகர் சேர்த்து 11 ஜீரோ.